சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் பலூச்சிஸ்தான் குறித்து சல்மான் கான் கூறியது பாகிஸ்தானில் பலத்த சர்ச்சையையும் எதிர்ப்பையும் உருவாக்கியது. நீங்கள் ஒரு ஹிந்தி படத்தை உருவாக்கி சவுதியில் வெளியிடுகிறீர்கள் என்றால் அது சூப்பர் ஹிட் ஆகிறது. காரணம், எல்லா தேசத்து மக்களும் இங்குள்ளனர் என்று கூறிய சல்மான் கான், இங்கு பலூச்சிஸ்தான் மக்களும் உள்ளனர், ஆப்கன் மக்களும் உள்ளனர், பாகிஸ்தான் மக்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்டார். So many people from our countries have come here. There are people from Balochistan, there are people from Afghanistan, there are people from Pakistan. Everyone is working here. பாகிஸ்தானும் பலூச்சிஸ்தானும் தனித்தனி நாடுகள் என்பது போல சல்மான் கான் பேசி இருப்பது பலூச்சின் தனிநாடு கோரிக்கையை அங்கீகரிப்பதாக கருதப்பட்டது. இது பாகிஸ்தானில் அதிர்வலைகளை உருவாக்கியது. இதைத் தொடர்ந்து 1997 ஆண்டு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் 4வது அட்டவணையில் சல்மான் கான் பெயரை சேர்த்தது பாகிஸ்தான் அரசு. இதன் பொருள் சல்மான் கானை பயங்கரவாதியாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது என்பதாகும். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் சல்மான் கானை பாகிஸ்தான் அரசின் எதிரி என்று அறிவித்திருக்கிறது. அவருக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது.